கேட்கும் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வாரா என்ற சந்தேகத்தோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோவான் 15:7. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிபந்தனை அதே வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். தேவன் ஞானத்தை மட்டுமல்ல, அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சேர்த்தே கொடுத்தார். அன்னாள் தேவனிடத்தில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டாள். தேவனோ ஆண் குழந்தை மட்டுமல்ல, அதற்கு பிறகு 5 குழந்தைகளையும், அந்த ஆண் குழந்தை பெரிய தீர்க்கதரிசியாய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவராய் ஏற்படுத்தினார். எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ஜீவனை கேட்டார். தேவன் ஜீவனை மட்டுமல்ல, 15 ஆண்டுகள் ஜீவனை கூட்டியும் கொடுத்தார். ஆமாங்க, நாம் எதை கேட்டாலும் தேவன் அதை செய்ய காத்திருக்கிறார். கேட்கறது மட்டும் இல்லங்க, எது நமக்கு தேவைன்னு நாமே நம்மை பற்றி அறியாதிருக்கும் போது நமக்கு இது இருந்தால் நல்லது என்று நம் தேவை அறிந்து கேளாதவர்களையும் கூட்டி கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதற்கு தேவன் எதிர்பார்க்கும் நிபந்தனை அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே. ஆம், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து அதில் நாம் நிலைத்திருந்து அதற்கு பிறகு நம் தேவைகளை தேவனிடத்தில் கேட்கும் போது தேவையும் தருவார். நமக்கு தேவை எது என்று நாம் அறியாத போது அவைகளையும் சேர்த்தே கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறாருங்க. எனவே தேவனுடைய சித்தம் என்னது, அவருக்கு உங்களிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது என்பதை தேவனுடைய வார்த்தைகள் மூலம் தேடி கண்டுபிடித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை தேவனிடத்தில் கேளுங்க. கண்டிப்பா அவர் சித்தமறிந்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் தேவைகள் எதுவோ நீங்கள் சொன்னதையும் நீங்க சொல்லாத தேவைகளையும் கூடவே சேர்த்து கொடுப்பார். எனவே தைரியமா கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. நான் கேட்கறத நீங்க கொடுக்கவும் எனக்கு செய்யவும் ஆயத்தமா இருக்கிறீங்கப்பா. ஆனா உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்கு தத்தங்களை என் இருதயத்தில் வைக்கவும் அதில் நான் நிலைத்திருக்கவும் உம் கட்டளைகளை அப்படியே செய்து நான் விரும்புவதை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.